வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் இதற்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா செல் சுழற்சியில் எம் நிலை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது ப்ரீவியஸ் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ப்ரோ நிலை மற்றும் மெட்டா நிலை. ஸோ ப்ரோ நிலையில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா கண்டன்சேஷன், இனிஷியேஷன் ஆஃப் கண்டன்சேஷன். மெட்டா நிலையில் மெட்டாஃபிசிக் பிளேட் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஈக்குவேட்டார் நடுப்பகுதியில் அந்த குரோமோசோம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இது ரெண்டுத்தையும் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் என்னென்னா எப்படி உங்களுக்கு அந்த குரோமாட்டிட்ஸ் தனித்தனியாக பிரிய போகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். கைனடோகோர் புரோட்டீன். கைனடோகோர் புரோட்டீன் என்றால் என்ன? கைனடோகோர் புரோட்டீன் என்பது ஒரு புரத அமைப்பு. இதனுடைய இணைந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரோமர் டிஎன்ஏ மூலக்கூறோட இணைந்திருக்கக்கூடிய ஒரு புரதம். கேள்வி என்னென்னா, ஒரு குரோமோசோம்ஸ் எந்த இடத்துலையுமே நம்ம தனியாக குரோமாட்டிட்ஸை பிரிக்க முடியாது, டிஎன்ஏ பேஸ் பண்ணி பிரிக்க முடியாது. அப்போ டிஎன்ஏயோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புரதத்தை வைத்து தான் அந்த குரோமோசோம்ஸை பிரிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், சென்ட்ரோம் அதாவது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோன்னா மேலே இருக்க ஒரு பாதி ஒரு குரோமாட்டின், கீழே இருக்க ஒரு பாதின்றது அதாவது நீங்கள் எப்படி குரோமாட்டின் எடுத்துக்கணுன்னா செப்பரேஷனே பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரெண்டு தனியாகவும் கீழே ரெண்டு தனியாக அப்படி பிரியாது, ஒரு ஒயில் செட் ஃபுல் செட்டாக தனித்தனியாக பிரியும். அப்போ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நார் வலை அமைப்புன்னு கொடுத்துருக்கா இல்லையா? ஸோ ஒரு குரோமோசோம்ஸோடைய முதல்ல அந்த டயக்ராமில் பாருங்கள், சின்ன டயக்ராம் ஒன்று இருக்குது, அதன் தொடர்ச்சியாக பக்கத்தில் ஒரு பெரிய டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கு. ஏன்னா அதோடைய விரிவாக்கம் அந்த விரிவாக்கத்து மூலமா என்னென்ன பகுதிகள்லாம் உங்களுக்கு இருக்குன்றதை பார்க்குறதுக்கு சென்டராக மார்க் பண்ணியிருப்பாருங்க. அதான் சென்ட்ரோமியர், அதாவது டிஎன்ஏ ரிப்பீட்டேட்டிவ், அதாவது டிஎன்ஏ ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்ஸ். அதாவது டிஎன்ஏ எல்லா பகுதியிலும் இருக்குது, அதே இடத்துலையே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஹைலி காயில்டாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ மூலக்கூறு அமைப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் நம்ம சொல்கிறோம். கதிர்கோள் இழைகள் என்பது டைரெக்டாக சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆகாது, கைனடோகோர் புரதத்தில் தான் உங்களுக்கு இணைந்திருக்கும். டயக்ராம் சென்டரில் உள் சென்ட்ரோமியர் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த உள் சென்ட்ரோமியர் இணைந்திருப்பது யாருன்னா உட்பகுதியில் இருக்கக்கூடிய கைனடோகோர் புரோட்டீன். கைனடோகோர் புரோட்டீன் ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று உட்பகுதியில் இருக்கக்கூடிய கைனடோகோர் புரோட்டீன், வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய கைனடோகோர் புரோட்டீன். அந்த உட்பகுதியில் இருக்க கைனடோகோர் புரோட்டீனோட இணைந்துள்ளது சென்ட்ரோமியர் டிஎன்ஏ சீக்வன்ஸ். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சென்ட்ரோமியர்ன்றது ஒரு பாயிண்ட் கிடையாது, அதுவும் டிஎன்ஏட ஒரு பகுதி தான். ஆனால் அந்த டிஎன்ஏக்கு நம்ம கொடுக்குற பேர் சென்ட்ரோமியர், அவ்வளோதான். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் குரோமோசோம் பிரிய போது அந்த இடத்துல தான் அதிகமான டிஎன்ஏ சீக்வன்ஸு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்க சென்டராகவும் இருக்குது அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ். அந்த சென்டர் ரீஜன்லேருந்து தான் உங்களுக்கு குரோமாட்டிட்ஸ் பிரிய போகிறதுனால நம்ம அதுக்கு எக்ஸாக்டாக கொடுக்குற பேர் என்னன்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரோமியர். இது தெளிவாக இருக்கணும். அப்போ அந்த சென்டர் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே புரதம் தான் இருக்குது, ஈஸ்ட்ரோம் புரதம் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட புரதம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. யாருன்னா கைனடோகோர் புரதம். இந்த புரதம் தான் இந்த குரோமாட்டிட்ஸை தனித்தனியாக பிரிக்க போது யாரோட இணைந்து பார்க்கும்பொழுது கதிர்கோள் இழைகள், அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல மெட்டா நிலையில் நீங்கள் 3 பேரை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டாலே போதும். ஒன்று கைனடோகோர் புரதம், அது யாரோட இணைக்கப்படும்னா கதிர்கோள் இழையோட இணைக்கப்படும், அதாவது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட. இப்போ யார் பிரிக்கப்படுகிறான்னு பார்க்கும்போது குரோமாட்டிட்ஸ், சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் 2 எது துருவங்களுக்கும் பிரிக்கப்படணும். அப்போ இந்த நிகழ்வு எல்லாமே நடைபெறக்கூடிய நிலை என்று அதாவது பிரிக்கப்பட நிலையில் பிரிப்பதற்கு ரெடியாகக்கூடிய, அதாவது தயாராகும் நிலை என்று அழைக்கப்படுவது எல்லாமே உங்களுக்கு எம் நிலை. அப்போ எம் நிலையில் கைனடோகோர் புரோட்டீனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த புரதம் இதனோட இணைந்திருக்கு, அவ்வளோதான் கேள்வியாக கேட்கப்படும். முக்கியமாக அந்த கைனடோகோர் புரோட்டீன் எப்படி இருக்குன்னா முக்கோண தட்டு போன்ற வடிவத்தில் இருக்கும். இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போது 3 மென்தகடு வட்டத்தட்டாக காணப்படுகிறது. அது என்ன 3 மென்தகடுன்னு நம்ம பார்க்கும்போது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கைனடோகோர், அதுக்கப்புறம் உட்புறத்துக்குள்ள கைனடோகோர், அப்போது நடுப்பகுதி, இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்னா 3 மென்தகடு வட்டத்தட்டாக காணப்படும்னு சொல்கிறோம். அப்போ நுண்குழல்கள் நம்ம சொல்கிறது என்னென்னா மைக்ரோடியூபியூல்ஸ். அப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இந்த எல்லா இழைகளுக்கும் நம்ம கொடுப்ப கதிர்கோள் இழைகள், அந்த கதிர்கோள் இழைகள் என்பது யாருன்னா ஸ்பிண்டில் மைக்ரோடியூபியூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கதிர்கோள் இழைகள் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம். அப்போது இந்த மைக்ரோடியூபியூல்ஸ் எல்லாமே யாரோட இணைக்கப்பட்டுள்ளது? இந்த கைனடோகோர் புரதத்தோட இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் நம்ம காமன் நேம் கொடுக்குறோம். அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அந்த ப்ரோட்டீன் யாருன்னா ப்ரோட்டீன் பேர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன மைக்ரோடியூபியூல்ஸ் சொல்லணும். அப்போ மைக்ரோடியூபியூல்ஸ் தான் உங்களுக்கு கைனடோகோரோட இணைந்துள்ளது. இதுதான் கேள்வி. ஸோ now we discussed about கைனடோகோர் protein. It's a DNA protein complex. So what is கைனடோகோர்? It's a DNA protein complex.
present in the centromere, DNA where the microtubules are attached. It is a tri-laminar disc-like plate, the spindle assemble checkpoint which decides the cell are to enter anaphase. We already discussed the kinase protein is very important to check the DNA and moves on to the next stage of the S phase. So who is the checkpoint? The kinase. Likewise, here also one checkpoint is present, and that is it's a spindle assembly, and that protein is responsible for the kinetochore protein. Anaphase. அனாஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த இடத்துல தான் குரோமாட்டிட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிய போகுது. அப்போது ஒரு குரோமோசோம் முழுமையாக வந்து உங்களுக்கு ஒரு வடிவத்துக்கு வந்துடுச்சு, கண்டன்சேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, கண்டன்சேஷன் எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னா தட் இஸ் இன் தி எம் ஃபேஸ், அதாவது எம் நிலையில். அப்போ இப்போ எல்லா குரோமோசோம்ஸும் நமக்கு சென்டர் பாயிண்டில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. கேள்வி என்ன கேட்பாங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். 3 கேள்வி தான் அந்த எம்லேருந்து கேட்பாங்க. ஒன்று கண்டன்சேஷன் சொல்லியிருந்தேன், ரெண்டாவது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதோட அட்டாச் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா அந்த குரோமாட்டிட்ஸ் எப்படி பிரிய போகுது, அவ்வளோதான். அப்போ குரோமாட்டிட் பிரியிற நிலை யாருன்னா அனாநிலை. அப்போது அனாஃபேஸ் நிலை. இப்போ அந்த அனாஃபேஸ் நிலை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் எப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட் சென்டரில் முடிஞ்சிட்டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் உங்களுக்கு குரோமாட்டிட்ஸை செப்பரேட் பண்ண ரெடியாக இருக்குதோ அந்த நிலையை நம்ம கொடுக்கறது தான் அனாஃபேஸ் நிலை. அப்போ ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்லேயும் இருக்கிறது சிஸ்டர் குரோமாட்ஸ் பிளவுபட்டு 2 துருவங்களை நோக்கி, அது 2 எதிர துருவங்களை நோக்கி சென்றடைய போகுது. அப்போ 2 எதிர துருவங்களை நோக்கி சென்றடையும் பொழுது முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அந்த குரோமாட்டிட்ஸ் வந்து முழுவதாக போகுதா இல்லை குரோமோசோம்ஸ் முழுவதாக போகனா சொல்லக்கூடாது. ஏன்னா குரோமாட்டிட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது. அப்போ 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் 2 சகோதர குரோமாட்டிகளும் எதிர துருவங்களை நோக்கி இடப்பெயர்ச்சி அடைகின்ற நிலை எங்கன்னு கேள்வி கேட்கும்பொழுது அனாஃபேஸ் நிலை, அவ்வளோதான். அப்போ இடப்பெயர்ச்சி நிலை அடைவது அனாஃபேஸ் நிலை. எப்படி மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தான் உங்களுக்கு அந்த சென்ட்ரோமியர்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போக போகுது. அப்போ யாரோட அட்டாச் இருக்குன்னா கைனட்டோகோர் புரோட்டீன். அப்போ ஒவ்வொரு சென்ட்ரோமியரும் கதிர்க்கோள் இழைகளால் சுருங்குவதால், ஏன்னா உங்களுக்கு முதல்ல அந்த கதிர்க்கோள் பெருசாக இருக்கும், ஏன்னா அது அந்த கைனட்டோகோர் புரோட்டீன் வந்து நீட்சி அடைந்து வரும்போது நீடித்து வரும்பொழுது. ஆனால் இப்போ எங்கே போகுது, குரோமாட்டிடெல்லாம் உங்களுக்கு மூவ் பண்ணப்படும், இடப்பெயர்ச்சி அடையணும். எங்கன்னா எதிர்திசை நோக்கி சென்றடையணும். அப்படி எதிர்திசை சென்றடையும் பொழுது யாருடைய பகுதி உங்களுக்கு குறுகிடுன்னு பார்க்கும்பொழுது கதிர்க்கோள் இழைகள் வந்து குறுக ஆரம்பிக்கும். இந்த கதிர்க்கோள் இழைகளில் நடக்கக்கூடிய புரதங்கள் வந்து குறுக ஆரம்பிக்க இந்த குரோமாட்டிடுகள் அதாவது சகோதர குரோமாட்டிகள் இரண்டுமே 2 துருவங்களுக்கு இடையே 2 துருவங்களுக்கு பகுதியை சென்றடைந்து விடும். அப்போ இந்த இடப்பெயர்ச்சி முழுமையாக முடிந்துவிடும். அப்போ இந்த இடப்பெயர்ச்சி முடியும் அந்த நிலைக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் அனாஃபேஸ் நிலை. அப்போது மெட்டாஃபேஸ் நிலையில் ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் முடிஞ்சிடும், சென்ட்ரல் ஈக்குவேட்டரில் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிடும். அப்போ எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து குறுக ஆரம்பிக்குது. முழுமையாக 2 எதிர் துருவங்களுக்கு சென்றடையக்கூடிய அந்த நிலை எப்பொழுது ஏற்படும் கேள்வி கேட்டாங்கன்னா அனாஃபேஸ் நிலை. அப்போது ஒவ்வொரு குரோமாட்டிட்ஸும் பிரிவுற்ற பகுதியும் 2 துருவங்களை சென்று அடையுது. இந்த சகோதர குரோமாட்டிகளின் பிரிவு மரபு தொகையத்தின் சம பிரிவடையும் நிகழ்வாக இதன் மூலம் முற்று பெறுகிறது. கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சகோதர குரோமாட்டிகளோட மரபு பொருட்கள் வந்து முற்று அடைவது சமமாக பிரிவடைந்து 2 துருவங்கள் சென்றடைந்து முற்று அடையும் நிலை எந்த நிலை கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் anaphase நிலை. So now we discussed about anaphase stage, that is during anaphase each chromosome splits and 2 daughter chromates begin to move opposite poles of the cell. Each centromere splits longitudinally. This is a question that asks you, how does the centromere split? It's a longitudinal split occur in the chromosomes, freeing the 2 sister chromatids from each other. Each of receives 2 chromatids, that is sister chromatids are separated. So this is mediated by the special protein called APZ protein. So what is APZ? APZ is a cluster of protein that induce the breaking down of cohesion proteins which leads to the separation of chromatids during mitosis. So you must remember one thing, each and every time there is a specific checkpoint proteins are responsible to continue or break the process. So here the APZ protein which is responsible for the breaking of the cohesion of the endocope protein with the centromere. So this anaphase stage they will ask a question about exactly which cluster of protein responsible for the breaking down of the cohesion protein. That the answer is what? APZ. Telo நிலை.
ஸோ நம்ம இப்போ என்ன அடுத்த நிலை டீலோ நிலை. ஏன்னா நம்ம வந்து குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டோம். அப்போது ஜென்ரலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னாலே ஒரு ப்ரோ நிலை என்று அழைக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் எலிமெண்ட் டிஸப்பியர் ஆகணும். அந்த செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசமும் அது உட்கருவில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ மட்டும் தான் இருக்கணும், குரோமாட்டின் மட்டும் தான் இருக்கணும். அப்போ ப்ரோ நிலை சொல்லிட்டாலே நீங்கள் 2 விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். குரோமாட்டின் குரோமோசோமாக மாறப்போகுது, கண்டன் ஸ்டேஜாக மாறணும், கண்டன் ஸ்டேஜ்லேருந்து கண்டன்சேஷனாக மாறணும். இதுதான் ப்ரோ நிலை. மெட்டா நிலையை வந்து பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நியூக்ளியர் என்வலப் கிடையாது. சைட்டோபிளாசத்தில் உட்கரு டிஎன்ஏ மூலக்கூறு குரோமோசோம் வடிவத்துக்கு வந்துடுச்சு. சென்டரில் அலைன்மெண்ட்டில் இருக்குது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் உங்களுக்கு அட்டாச்சில் இருக்குது. இது மெட்டா நிலை. அப்போது கம்ப்ளீட் கண்டன்சேஷன் எங்கன்னா மெட்டா நிலை இல்லை. கண்டன்சேஷன் நடந்துகிட்டே இருக்குன்னா ப்ரோ நிலை இல்லை. அனாஃபேஸ் நிலையில் உங்களுக்கு குரோமாட்டின் பிரியுது. அப்போது என்ன ஞாபகத்தை வச்சுக்கணும்னா மெட்டா நிலையும் அனா நிலையுமே கண்டன்சேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ப்ரோ நிலைனா வந்து டீகண்டன்ஸ்லேருந்து கண்டன்சேஷனாக மாறிட்டுருக்கு. இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. எந்த இடத்துல கண்டன்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் டீகண்டன்ஸ்டாக இருந்து கண்டன்சேஷனாக மாற ஆரம்பிக்குது, கம்ப்ளீட்டாக கண்டன்சேஷன் எந்த இடத்துல இருக்குது கேள்வி கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் திங்ஸ். Decondensed to condensed stage and complete condensation in the M stage and anaphase stage. அப்போ ஃபைனல் ஸ்டேஜ் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். டீலோ ஃபேஸ், அதாவது டீலோ ஃபேஸ் அப்படிலாம் டீலோ நிலையில் வந்து திரும்ப டீகண்டன்ஸ்டாக மாறணும். ஏன்னா கண்டன்சேஷனாக மாறினா மட்டும்தான் அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் குரோமாட்டினாக மாற முடியும். இப்போ திரும்ப டீலோ ஃபேஸ்க்கு மாறுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ டீலோ ஃபேஸ்க்கு போச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், நார்மலாக ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை அது இழக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில் குரோமாட்டிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போனா கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா எந்த 2 நிலையில் ஒரு குரோமோசோம் அண்ட் குரோமாட்டிக் ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும்? ஒன்று எம் ஃபேஸ் மற்றும் டீலோ ஃபேஸ். அப்போது எந்த ஸ்டேஜில் குரோமாட்டின் வடிவத்தை தான் பார்க்குறோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக குரோமோசோம் வடிவத்துக்கு மாறுதுன்னா ப்ரோ நிலையில். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோ ஃபேஸ் இட்ஸ் இனிஷியேஷன் ஆஃப் குரோமோசோம் கண்டன்சேஷன் அண்ட் டீலோ ஃபேஸ் இஸ் தி டீகண்டன்சேஷன். அப்போ சென்டரில் இருக்கிற ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, 2 ஸ்டேஜ், தட் இஸ் 2 ஸ்டேஜஸ். அந்த 2 நிலைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று மெட்டா நிலை மற்றும் டீலோ நிலை, இந்த அனா நிலை, இந்த 2 நிலையில் மட்டும்தான் கண்டன்சேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஏன் அது கண்டன்சேஷன் ஸ்டேஜில் இருக்கணும்னா குரோமோசோம் செப்பரேட் ஆகணும். குரோமோசோம் செப்பரேட் ஆனால் மட்டும்தான் செல் டிவைடுக்கு ஈக்குவலாக குரோமோசோம்ஸை கொடுக்க முடியும். ஸோ அதனால் எம் நிலை மற்றும் அனா நிலையில் அது கண்டன்சேஷன் ஸ்டேஜில் இருந்து தான் ஆகணும். அகெயின் டீலோ ஸ்டேஜுக்கு ஏன் போகுதுன்னா 2 செல்லாக பிரியும் போது கண்டிப்பாக அது காம்பேக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல டிவிஷன் எதுவும் நடக்க போகிறதுனால திரும்பவும் அது டீகண்டன் ஸ்டேஜாக மாறுது டீலோ நிலையில். ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. டீலோ நிலையில் என்ன நடக்கும்? டீலோ நிலையில் உட்கரு வந்து உங்களுக்கு 2 சைட்டோபிளாசத்துக்கும் ஈக்குவலாக ஒரு ஜோன், ஏன்னா ஆல்ரெடி அது எங்கே இருக்குது, துருவ பகுதியில் இருக்குது. உட்கரு வந்து துருவ பகுதியில் போயிடுச்சு. அப்போது இந்த உட்கரு, அதாவது உட்கருவாக மெம்பரேன் ஃபார்ம் ஆகலை, ஆனால் அந்த குரோமாட்டிட்ஸ் வந்து எதிர் துருவத்தில் இருக்குது. இப்போ இந்த குரோமாட்டிட்ஸ் அதோடைய குரோமாட்டிட்ஸோடைய வடிவத்தை இழந்துடுச்சுன்னா இப்போ என்ன வடிவத்தில் இருக்கும், குரோமாட்டினாக வந்துடும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பிரிஞ்சது என்னன்னு பார்க்கும்போது குரோமாட்டின் தான் ஆஃபாக பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த முழுமையான ஒரு குரோமோசோமாக இல்லை. அப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பேர் கொடுக்கும், குரோமாட்டின். அப்போ இந்த குரோமாட்டின் வந்து 2 எதிரெதிரில் இருக்கும்பொழுது அதோடைய சைட்டோபிளாசத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கும், ஈக்குவலாக பிரிக்க ஆரம்பிக்கணும். அப்போது முதல்ல இந்த இந்த குரோமாட்டின் சுற்றி யார் வரணும், யார் இழந்ததோ திரும்பி வந்தாகணும். எந்த பகுதி இழந்ததுன்னா செல் நியூக்ளியர் என்வலப் இழந்துருச்சு. நியூக்ளியர் என்வலப் என்று அழைக்கக்கூடிய அந்த உட்கரு சவ்வு மெம்பரேன் வந்து இல்லை. இப்போ திருப்பி இதை வந்து ரீஅப்பியர் ஆகணும். அப்போ ப்ரோ நிலையில் எது டிஸ்அப்பியர் ஆச்சோ அது திரும்ப ரீஅப்பியர் ஆகுது. எந்த இடத்துல, டீலோ நிலையில். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், ப்ரோ நிலையில் உங்களுக்கு அந்த நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸ்அப்பியர் ஆகிடும். அதாவது உட்கரு சவ்வு வந்து உங்களுக்கு அழிந்து விடும். அதுவே உங்களுக்கு டீலோ நிலையில் அதே உட்கரு சவ்வு வந்து திரும்ப உருவாக ஆரம்பிச்சிடும். எப்படி அது உருவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா நியூக்ளியோடைட்ஸ் தான் எல்லாமே. ஒரு ரைபோஸ் சுகராக இருக்கட்டும், இல்லைனா பாஸ்பேட்டு, அந்த நைட்ரஜன் பேஸ், இது எல்லா காம்பவுண்ட்ஸுமே அந்த சைட்டோபிளாஸில் அங்கங்கே இருக்கும். ஸோ எப்போ அதை செக் பாயிண்ட், அதுக்கு ப்ரோட்டீனோட சிக்னல் கிடைக்குதோ அகெயின் தே ஸ்டார்ட் டு பாண்ட். அப்போ எல்லாமே அணு பிணைப்பை ஏற்படுத்தும் பொழுது திரும்பவும் அதால் என்ன பண்ண முடியும், ஒரு நியூக்ளியர் என்வலப்பை உருவாக்க முடியும். அப்போ டீலோ நிலையில் வந்து உங்களுக்கு எதிர் துருவங்களை எதுனா அந்த குரோமாட்டிட்ஸ் வந்து
குரோமாட்டின் வடிவத்துக்கு மாறிடுது. தன்னோட ஒரு குரோமோசோம் வடிவத்தை இழந்து குரோமாட்டினாக மாறிடுது. இப்பொழுது அந்த உட்கரு சவ்வு உருவாக்கம் ஏற்படுகிறது. உட்கரு சவ்வு வந்துட்டாலே உட்கருவை சார்ந்து வரக்கூடிய மற்ற நுண்ணுறுப்புகள் என்று அழைக்கக்கூடிய எண்டோபிளாஸ்ட் வலைப்பின்னல் மற்றும் கொள்கை உறுப்புகள் உருவாக்கம் நடைபெறும். அப்போது உட்கருடைய சுற்றி உங்களுக்கு உட்கரு சவ்வு வந்துட்டாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் உருவாக்கமும் நடைபெற்று விடும். அப்போ டீலோ நிலையில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, என்னென்ன உருவாக்கம் நடைபெறும்? நியூக்ளியர் ரீஅப்பியர் ஆகணும், உள்ள நியூக்ளியஸ் உருவாகிடும், அதுக்கப்புறமா உங்களுக்கு எண்டோபிளாஸ்ட் வலைப்பின்னல் மற்றும் கொள்கை உறுப்புகள் உருவாக்கம் நடைபெறும். இதன் தொடர்ந்து மற்ற உறுப்புகளும் உருவாக்கம் நடைபெறும். ஏன்னா இது எல்லாமே 2 செல்லுக்கும் 2 குரோமாட்டினுக்கும் தனித்தனியாக அதோட பகுதி சைட்டோபிளாசத்தை வைத்துக்கொண்டே உற்பத்தியை ஏற்படுத்திக்கொள்ளும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2 டீலோஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. இம்மிடியட்டாக வித்தின் ஏ டைம் பீரியட் ஆஃப் டைமில் அது பிரியணும். 2 செல்லாக பிரியணும்னா 2 செல்லுக்குமே 2 செல் இன்னும் பிரியலை. பிகாஸ் அதில் என்ன இருக்குன்னா அந்த சைட்டோபிளாசம் ஸ்டில் இட் இஸ் ப்ரெசன்ட் போத் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 2 உட்கரும் உள்ளே இருக்குது. சைட்டோபிளாசமும் ஈக்குவலாக இப்போ பிரிஞ்சிடுச்சு. அதுக்கான தேவையான நுண்ணுறுப்புகளும் உற்பத்தி செய்யப்பட்டு விட்டது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெறணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்கிறது தான் சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ். செப்பரேஷன் ஆஃப் தி 2 cells by the equal amount of cytoplasm separation. So separation of cytoplasm leads to the cytokinesis process. அப்போது நியூக்ளியஸ் மற்றும் உட்கரு சவ்வு மீண்டும் உருவாகிற அந்த நிலை எங்கன்னு கேள்வி டீலோ என்று சொல்லணும். ஸோ ஒவ்வொரு டீலோ நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உருவாக்கம் நடைபெறும்னா செல் தட்டு, ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருந்தால் செல் தட்டு செல் பிளேட் உருவாக்கம் நடைபெறும். அது அனிமலாக இருந்தால் ஃபரோ மெத்தட் நம்ம சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு குரோமாட்டிகளும் அதற்கென்ன சென்ட்ரோமீரை பெற்றுள்ளது. இந்த குரோமோசோம் மெல்லிநூலில் இணைக்கப்பட்டுள்ளன. தாவர செல் பகுப்பின் போது 2 செல்களிடையே ஃப்ராக்மோபிளாஸ்டை உருவாக்குகின்றன. அதாவது 2 செல்லாக பிரியணும்னா ஃப்ராக்மோபிளாஸ்ட்ன்ற ஒரு வடிவத்துக்கு வரணும். ஏன்னா அந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட் யாருன்னா கொள்கை உறுப்பு பகுதிகளையும் பகுதி பொருட்களையும் அதே நேரத்தில் எண்டோபிளாஸ்ட் வலைப்பின்னலோட பகுதி பொருள் உள்ளடக்கிய ஒரு வடிவத்துக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் ஃப்ராக்மோபிளாஸ்ட். ஸோ இந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட் உருவாயிடுச்சுனாலே அங்கே செல்வால் உருவாக்கம் நடைபெற்றுன்னு சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக பிளாஸ்மாவின் தொடர்ச்சியாக செல் சுவர் உருவாக்கம் நடைபெறும். அப்போது 2 செல்களாக 2 செல்களை பிரிவடையணும்னா பெரும் மூலக்கூறுகள் மற்றும் செல் நுண்ணுறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது முழுமையாக பகிர்ந்தளிக்கப்பட்ட முடிந்ததுக்கப்புறம் தான் சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் நடைபெறும். ஸோ வி டிஸ்கஸ் telophase. During telophase, 2 sets of daughter chromosomes move to opposite poles of the cell and the mitotic spindles disappears. Genetic material division is completed followed by cytokinesis. Cytoplasm division and nucleus and nuclear membrane reform and nuclear membranes develop around each of the set of chromatids and also develop the endoplasmic reticulum followed by Golgi complex. And even very important to remember, in the telophase stage chromosomes start to decondense. That means chromosome lost its appearance and it become now chromatin. In plants, fragmoplast forms between 2 daughter cells that leads to the formation of cell plate, and finally the construction of the cell wall occur between the cells. Finally the cells separate as organelles and macromolecules distribute into 2 newly formed daughter cells. Now you can see this diagram here. Mitosis பொறுத்தவரைக்கும் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா it occur in the somatic cell, that is in the body cell. நம்மளோட உடல் செல் நடக்கக்கூடிய எல்லாமே மைட்டாசிஸ் செல். ஜென்ரல் வியூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிளான்ட் செல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டை வந்து அதோட தண்டு பகுதி ஸ்டெம் அண்ட் லீஃப் அண்ட் தென் ஃப்ளவர் ஈவன் ரூட் வேர் இப்படி எல்லாமே வளர்ச்சி அடையுதுன்னா அது எல்லாமே மைட்டாசிஸ். அவ்வளோதான். ஃப்ளவரில் நடக்கிற ஸ்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ். பட் ஆஃப்டர் தட் அது வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து உங்களுக்கு ஃப்ரூட்டாக மாறுதுன்னா கண்டிப்பாக அங்கே செக்ஷுவல் ஸ்டேஜ் தான். ஸோ செக்ஷுவல் ஸ்டேஜ் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் பார்ட்னு நம்ம சொல்லக்கூடியது ஃப்ளவர். பூக்கள் தான் வந்து ஒரு பால் இனப்பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் ஒரு தாவரத்தில். அப்போது பூக்களுடைய மற்ற பூக்களை தவிர மற்ற எல்லா பகுதியிலுமே என்ன மாதிரி ஒரு பகுப்புன்னா அது மைட்டாசிஸ் பகுப்பு தான். ஸோ ஜென்ரலி we must remember the mitosis will takes place in the meristematic cells of the plant cell, because the animals there is no meristematic cells at all. We have only specific cell division in the body system. ஒரு பிளான்ட் செல்லுக்கு வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆக்கு திசுக்கள் இருக்கிறதுனால கண்டினியூ டிவைட் ஆகுது.
அன்லிமிட்டட் growth, வரம்பற்ற ஒரு வளர்ச்சி ஒரு தாவரத்திற்கு காரணம் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்கு திசுக்கள் மட்டும்தான். ஆனால் ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஆக்கு திசுக்கள் எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட இடத்துல தான் உங்களுக்கு அதோடைய டிவிஷன் இருக்குன்னு கிடையாது. எதுக்கு யாருக்குன்னா அனிமலுக்கு கிடையாது. பிகாஸ் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்கே இருக்கும் ஒரு பிளான்ட்டில், அதோடைய வேர் நுனி பகுதியில் இருக்கணும், இல்லைனா தண்டோடைய நுனிப்பகுதின்னு சொல்கிறோம். இந்த 2 இடங்களில் தான் இருக்கும். அப்போது அந்த நுனிப்பகுதியில் மட்டும்தான் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து கண்டினியூ டிவைடை கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்கிறோம். பட் இந்த அனிமல்ஸ் இட்ஸ் நாட் லைக் தட். அப்போது எந்த டிஷ்யூ வேணாலுமே அதோடைய செல் ரிப்பேர் பண்ணணும், இல்லை செல் டெத் ஆகிடுச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அது வரம்பற்று தான் அதோட டிவிஷன் இருக்கும். வளர்ச்சியும் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸ்க்கு வரம்பற்று தான் இருக்குது. காரணம் செல் டிவிஷன் வந்து லிமிட்டடாக தான் நடக்கும். பட் பிளான்ட்ஸ் நாட் லைக் தட். அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த மைட்டாசிஸ் நிலை இட்ஸ் ஃபார் போத் பிளான்ட்ஸ் அஸ் வெல் தி அனிமல்ஸ். அப்போ அனிமல்ஸாக இருக்கட்டும் இருந்தாலும் பிளான்ட்ஸாக இருந்தாலும் இட் வில் எக்ஸிபிட் தி போத் மைட்டாசிஸ் ஸ்டேஜ் இன் தி somatic பாடிஸ். தட் மீன்ஸ் somatic பாடி செல்ஸ் நடக்கிறது எல்லாமே வந்து மைட்டாசிஸ் ஸ்டேஜ் தான். அப்போ மைட்டாசிஸ் ஆர் somatic செல் டிவிஷனில் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். என்னென்னா ப்ரோஃபேஸை பற்றி பார்த்தோம், மெட்டாஃபேஸ், தென் அனாஃபேஸ், டீலோஃபேஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன் தி டயக்ராமேட்டிக்கல் வியூ, ஒரு டயக்ராமேட்டிக் வியூவில் பற்றி நம்ம பார்க்கும்போது வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். என்னென்னா எப்படி அந்த குரோமோசோம்ஸ் எப்போ அந்த வேர்டை கொடுக்கணும், அண்ட் தென் வாட் இஸ் தி கண்டென்சேஷன், ஒரு குரோமாட்டின் வந்து எப்படி குரோமோசோம்ஸாக மாறுது, இதெல்லாம் மட்டும் தான் நம்ம தெளிவாக ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். யூ ப்ளீஸ் சி திஸ் டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஹியர். மைட்டாசிஸ் டயக்ராம் முதல் டயக்ராம் பாருங்கள், ப்ரோ நிலை, ப்ரோஃபேஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய அதை பற்றி நான் சொல்லிட்டேன். யூ ஜஸ்ட் சி த பிக்சர் நவ் ஹியர். என்னென்னா ஃபஸ்ட் டயக்ராம் ப்ரோஃபேஸ்ன்னு எழுதியிருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளியே ஒரு சர்க்கிள் இருக்குது, தட் இஸ் செல். அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணால் செல்லை ரெப்ரசன்ட் பண்ணுது. உள்ள சைட்டோபிளாசம் எழுதியிருக்கா, அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே அடுத்த சர்க்கிள் இருக்குது, தட் இஸ் நியூக்ளியஸ். இப்போ ஸ்டில் த நியூக்ளியஸ், அதாவது அந்த உட்கருள் என்னன்னு பார்க்கும்பொழுது உட்கரு சவ்வு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ப்ரோஃபேஸோடைய ஸ்டேஜில் இனிஷியல் ஸ்டேஜில் உட்கரோடைய அந்த சவ்வு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நியூக்ளியர் என்வலப் வந்து உங்களுக்கு சிதைவடைய போகுது, அது டிஸப்பியர் ஆக போகுது. இன்டாக்ட், தட் மீன்ஸ் அன்டேகல்டாக இருக்கிறது உங்களுக்கு என்னென்னா டேகல்ட் ஆகணும். ஸோ இங்கே என்ன ஸ்டேஜ் ஞாபகம் வைக்கணும்னா கண்டென்சேஷனாக மாறப்போகுது. தட் இஸ் அவங்க அந்த மார்க் பண்ணியிருக்கதே பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டென்சிங் குரோமோசோம்ஸ் வித் 2 chromatids held together at the chondroprotein. அப்போது எல்லா உருவாக்கமே உங்களுக்கு எங்கே நடைபெற்று முடியுது, ப்ரோஃபேஸுடைய இறுதி நிலையில் முடிஞ்சிடும். அப்போது ஸ்டார்டிங்கில் அது டீகண்டன்ஸ்டாக இருக்குது, கண்டென்சிங் நடந்துகிட்டே இருக்குது, குரோமோசோம் வடிவத்துக்கு வந்துடுச்சு, ஆனால் தெளிவாக நம்மளை பார்க்க முடியலை. கண்டென்சிங் குரோமோசோமாக மாறிட்டே இருக்குது. அந்த 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸும் கண்டோப்ரோட்டீன் அட்டாச்சாக இருக்குது. இது வரைக்கும் உருவாக்கம் எங்கன்னா ப்ரோ நிலை, இதை மறந்துடக்கூடாது. மெட்டா நிலை எந்த உருவாக்கமும் கிடையாது. அது ஜஸ்ட் சென்டரில் ஈக்வடர் ரீஜனில் அலைன்மெண்ட் மட்டும்தான் மெட்டா நிலை நடக்கும். மற்றபடி இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு கண்டோப்ரோட்டீன் அட்டாச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த இடத்துலையும் உங்களுக்கு முடிய ஆரம்பிச்சிடும்னா இந்த மெட்டாஃபேஸ் நிலையே முடிஞ்சிடும். அதாவது டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ் என்னென்னா ஒரு ப்ரோஃபேஸ் முடிஞ்சு மெட்டாஃபேஸ் தொடங்குற அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டாஃபேஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா. மெட்டாஃபேஸ் தொடங்குறதுக்காக முழுமையாக மெச்சூர் மெட்டாஃபேஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ இனிஷியேஷன் ஆஃப் மெட்டாஃபேஸை மெட்டாஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு மெட்டாஃபேஸ் தொடங்குற அந்த நிலையில் உங்களுக்கு அந்த குரோமோசோம் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்காது. ஆனால் என்னென்னா நியூக்ளியர் என்வலப் எல்லாமே ஃப்ராக்மெண்ட்டாக தனித்தனியாக டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக இப்போ என்ன கிடையாதுன்னா நியூக்ளியர் என்வலப்பே இல்லை. அப்போ நியூக்ளியர் என்வலப்பே இல்லாமல் இருக்கிற அந்த நிலை தான் மெட்டாஃபேஸ். டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ், அதாவது ப்ரோ நிலையிலிருந்து மாற்றமடைந்து மெட்டா நிலைக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு மெட்டாஃபேஸ். இது இனிஷியேஷன் தான். இந்த ஸ்டேஜ் மெச்சூர் மெட்டாஃபேஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நோ அலைன்மெண்ட் ஆஃப் தி குரோமோசோம்ஸ் இன் தி ஈக்வேட்டர் ரீஜன், அதாவது நடுப்பகுதியில் இல்லை. அப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு குரோமோசோம்ஸ் எங்கேயாவது சென்டரில் அலைன்மெண்ட்டில் இருக்கா, ஈக்வேட்டரில் கிடையாது. அப்போ அடுத்த மெட்டாஃபேஸ் போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், அதிலே பாருங்கள் எல்லாமே அலைன்மெண்ட்டில் இருக்குது. அதாவது ஈக்வேட்டர் ரீஜனில் குரோமோசோம் அலைன்மெண்ட்டாக இருக்கா, அதுக்கு கீழே சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கா. அதே நேரத்தில் ஆஸ்ட்ரஸ் வந்து எதில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லுக்கு ஆஸ்ட்ரஸ் கிடையாது. டைரெக்டாக மைக்ரோடிபியூல்ஸே வந்து, அதாவது அந்த நுண்குழை இழைகளே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸை ஆக்ட் ஆகி அந்த குரோமாட்டிஸை தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிரும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணுன்னா ஆஸ்ட்ரஸ் ஃபார்மேஷனால அது அனிமல் செல்லில் மட்டும்தான்
ஹேஸ்டஸ் வந்து பிளான்ட் செல்லில் ஃபார்ம் ஆகாது. ஸோ மெட்டாஃபேஸில் பாருங்கள் அது எல்லாமே ஈக்குவேட்டரில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. மெட்டாஃபேஸில் கீழே அனாஃபேஸ் நிலையில் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா குரோமேட்டிட் செப்பரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம குரோமோசோம் சொல்லக்கூடாது. குரோமோசோம் சொல்லிட்டோம்னா என்டையர் என்டையர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரும் முழுமையாக போனதான் அது குரோமோசோம்ஸ்னு சொல்கிறோம். அப்படி எதுவுமே இங்கே நடைபெறாது. அப்போது என்னென்னா சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ் மட்டும் தான் செப்பரேட் ஆகுது. எங்கன்னா சென்ட்ரியோமர்லேருந்து சிஸ்டோக்ரோமேட்டிட்ஸ் மட்டும் செப்பரேட் ஆக போகுது. அது அனாஃபேஸ் நிலை. டயக்ராம் பாருங்கள், அனாஃபேஸ்ன்னு போட்டிருக்கா, செப்பரேட்டட் குரோமேட்டின் பீங் புல்டு டுவர்ட்ஸ் தி போல்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்போ இந்த அனாஃபேஸ் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஷார்ட்டனிங் ஆஃப் தி கென்டோகோர் மைக்ரோடிபியூல். அப்போ மைக்ரோடிபியூல் வந்து ஷார்டன் ஆகணும். அப்போ ஷார்டன் ஆனால் மட்டும்தான் குரோமேட்டிட்ஸ் எங்கே மூவ் ஆக முடியும், அது ஆப்போசிட் போலுக்கு மூவ் ஆக முடியும். அந்த டீலோஃபேஸில் வந்து சுத்தமாக உங்களுக்கு என்ன கிடையாது, கான்டாக்டே கிடையாது. அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகிடுச்சு. மைக்ரோடிபியூல்ஸை வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்னென்னா 2 செல்லாக பிரிவதுக்கான எல்லா நுண்ணுறுப்புகளும் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. சைட்டோபிளாசமும் ஈக்குவலாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்டோசிஸ் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் ஈக்குவலாக பிரிய ஆரம்பிக்கிறதுக்கு நிலை உருவாக்குற இடம் எங்கன்னா டீலோஃபேஸில். அடுத்த சைட்டோகைனசிஸில் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிமைன்ஸ் ஆஃப் போலார் ஸ்பிண்டல் மைக்ரோடிபியூல்ஸ்னு சொல்கிறோம். கொடுத்துருக்கு பாருங்கள். அது கீழே செல்லுக்கு நடுவில் பாருங்கள் கான்ட்ராக்டல் ரிங் கிரியேட்டிங் க்ளீவேஜ் ஃபரோ. இந்த க்ளீவேஜ் ஃபரோ இந்த வேர்டு எல்லாமே அனிமல் செல்லுக்கு மட்டும்தான். பிளான்ட் செல்லாக இருந்தால் செல் பிளேட் அதாவது செல் தட்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்ட்ரியோல் பேர்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்ட்ரியோல் பேரில் வந்து பார்க்கும்பொழுது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, அனிமல் செல்லில் மட்டும்தான் சென்ட்ரியோல் பேர்னு வரணும். பிளான்ட் செல்லுக்கு சென்ட்ரியோல்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் நோ சென்ட்ரியோல் அட் ஆல். அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் அதுதான் உங்களுக்கு கேள்வியாகவே கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் சைட்டோகைனசிஸ் சைட்டோபிளாசம் செப்பரேஷன் வில் பி அக்கர். சைட்டோகைனசிஸ் விலங்கு உயிரினங்களில் சைட்டோகைனசிஸ் எப்படி நடக்கும்னா விலங்கு இது பிளாஸ்மா சவ்வு சுருங்குவதா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். விலங்கு செல்லில் கன்ஸ்ட்ரக்ஷன் இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெரிய வெளியிலேருந்து உள்ளே வருது விலங்கு செல். அதுவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளேருந்து வெளியே போகுது தாவர செல், அவ்வளோதான். அப்போ விலங்கு செல்களில் இது பிளாஸ்மா சவ்வு சுருங்குவதால் நிகழக்கூடிய அந்த நிகழ்வு தான் நம்ம சைட்டோகைனசிஸ் சொல்கிறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன புரதம் என்பது ஆக்டின் மற்றும் மயோசின் புரதம் இரண்டுமே தேவைப்படுகிறது. அப்போ பிளாஸ்மா சவ்வினால் ஏற்படும் சுருங்கு வளையம் ஆக்டின் மற்றும் மயோசின் சேர்ந்த நுண்ணுகளை ஆனது. இதுதான் கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் நம்ம ஃப்ராக்மோ பிளாஸ்ட் யூஸ் பண்ணுறோம் யாருக்குன்னா தாவர செல்லுக்கு. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி கிடையாது. அனிமல் செல்லுக்கு வந்து மயோசின் அண்ட் ஆக்டின் புரதங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த இழைகள் தான் உள்நோக்கி சுருங்கி சுருங்க உதவும் விசை ஒன்று தோன்றி இறுதியில் சைட்டோபிளாசம் இரு சம அளவில் சவ்விலாம் பிரிக்கப்படுகிறது. ஸோ டீலோ நிலையில் அந்த சமமற்ற இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் சமமுள்ள சைட்டோபிளாசம் பிரிக்கணும்னா இந்த ஆக்டின் மற்றும் மயோசின் புரதங்கள் தான் சுருங்கி கொண்டே வந்து இரு சம அளவு அந்த சைட்டோபிளாசத்தை பிரிக்க வைக்கிறது. இந்த வளையம் வந்து ஆக்டின் மற்றும் மயோசினிலிருந்து சேகரிக்கப்பட்ட மைக்ரோ ஃபிலமெண்ட்களின் கற்றையை கொன்றது. அப்போ இந்த மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸ் மூலயமா தான் செல் ஃபரோ மெத்தட் என்று அழைக்கக்கூடிய அந்த விலங்கு செல்லுடைய பிரிவு என்பது நடைபெறும். அப்போது இந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சைட்டோபிளாசம் சமமாக பிரிக்கப்பட முடியாது. அப்படி பிரிக்கப்பட முடியலன்னா சைட்டோகைனசிஸ் வந்து விலங்கு செல்லில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. So now we discussed about in animal cell it takes place due to the contraction of the plasma membrane. Remember this one? Cytokinesis in the animal cells takes place in the plasma membrane because there is no cell wall at all. And second, contractile ring formed by the plasma membrane is composed of actin myosin filaments. This actin myosin filaments represent the microfilaments. So these microfilaments only separate the cytoplasm equal amount to the opposite poles. So this is a diagram. You have to remember the plant cell division then animal cell division. You can see this one. First diagram the plant cell division. Second diagram ரெண்டாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அதாவது பிளான்ட் செல் டிவிஷன்லேயே ரெண்டாவது டயக்ராமில் ப்ரீ ப்ரோஃபேஸ் பேடுன்னு கொடுத்துருக்குல தட் இஸ் நத்திங் இட்ஸ் அ செல் பிளேட் ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ப்ரீ ப்ரோஃபேஸ் பேண்டு என்னென்னா அந்த ரெண்டு செல்வோட பிரியணுமா இல்லையா அந்த எம் நிலை சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் அந்த நிலையில் ஒரு சின்ன ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. தென் ஸ்பிண்டல் ஃப்ராக்மோ பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு கோல்கைகளுடைய காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் as well as ER மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிளாஸ்மா மெமரி மற்றும் செல் வால்கான காம்போசிஷனுடைய மெட்டீரியல் கொடுக்க போது அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஃப்ராக்மோ பிளாஸ்ட். இந்த ஃப்ராக்மோ பிளாஸ்ட் தான் செல் பிளேட்டை உருவாக்குது எங்கன்னா பிளான்ட் செல் டிவிஷனில். கீழே அனிமல் செல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கு பாருங்கள். ஸோ அந்த ரிங் மாதிரி இருக்கிறது எல்லாம் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். இந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் தான் அந்த செல்லை ஈக்குவல் அமௌண்ட்டாக பிரிக்க போகுது. ஸோ பிளான்ட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா செல் பிளேட் மெத்தட்
அனிமல் செல்லாம் ஃபரோ மெத்தட். ஃபரோ மெத்தட் எங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேனில், பிளான்ஸில் எங்கே நடக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மா பிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜனில் இருந்து தான் உங்களுக்கு செல் வால் தனித்தனியாக செப்பரேட் ஆகும். ஸோ இன்றைக்கி எபிசோட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு பார்க்கும்பொழுது, ஒரு மைட்டாசிஸ் நிலையில் ப்ரோ நிலைக்கு அடுத்து, அதாவது ப்ரோ நிலை, மெட்டா நிலை மற்றும் அனாநிலை டீனோலை இது எல்லாத்தையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை சைட்டோகைனஸ் எப்படி நிகழக்கூடியது என்ன நிகழ்வை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோட் வி டிஸ்கஸ் அபவுட் அதர் டாபிக்ஸ், தட் இஸ் மியாசிஸ். தேங்க்யூ ஸோ மச்.